ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லார் மேலே பாசத்தை விட ரொம்ப உயர்ந்த பாசம் அப்படின்னா தாய் பாசம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தாய் பாசம் அப்படிங்கிறதே 10 மாதம் சுமந்து பெற்று குழந்தைய பெற்றுட்டு அது எங்கேயோ போயிடுச்சு. தாய் ஒருத்த மகளை இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க கேட்க தினந்தோறும் ஒரு செய்தி நம்மளை அப்படியே அதிர்ச்சி உள்ளாயிருக்கு. அப்படி ஒரு செய்தி தான் பார்க்குறோம். ஓசூரை சேர்ந்தது தான் ஒரு டீச்சர். இதில் பெயர் ஃபோட்டோ எதுவுமே நான் வேண்டாம், தகவல் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஓசூரை சேர்த்த அந்த டீச்சர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 25 வயசு குறைய உள்ளவனுங்க. அவங்களுக்கு திருமணமாகி 6 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. தன்னோட 25 வயசு குறைய உள்ள ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா தவறான ஒரு உறவு இருந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் நான் வா நம்ம குழந்தை நம்ம 2 பேரும் தனியாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி சொல்லிடுறாங்க. அவன் நல்லவனா கேட்டால் நல்லவன் கிடையாது. ஏதோ பார்த்தீங்கன்னா ஆசையில் கூப்பிட்ருக்கான். அந்த டீச்சரும் உண்மை காதல் சொல்லிட்டு சரி சொல்லிவிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். ஒரு பெண் குழந்தைய நீ தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி சொல்லி அந்த குழந்தையும் தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய ஏற்றுக்கிறது எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு போயினாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது குழந்தைய பார்த்திங்கன்னா அவள் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோக்கள் பார்த்திங்கன்னா ஆபாசமாக ஃபோட்டோ எடுக்கிறது. உண்மையான தாய் அப்படின்னா என்ன செய்யணும்? தான் தவறாக அந்த அப்புறம் கூட தன்னுடைய பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் அந்த தாய் பார்த்தீங்கன்னா தவறாக அந்த சின்ன பிள்ளையை அனுப்பியிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கணவர் தேடி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு. உடனே தன்னுடைய குழந்தைய மீட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைய புகார் கொடுத்து ஒரு வழியாக தன்னுடைய குழந்தைய மீட்டிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 25 வயசு பையன் கூட சின்ன வயசு பையன் கூட தவறான உறவில் போயிருக்காங்க. தன்னுடைய பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ போக்சோ சட்டத்து மூலமாக அந்த டீச்சர் அந்த காதல் 2 பேருமே இது பண்ணிட்டாங்க. ஏன்னா சின்ன குழந்தை ஒரு 6 வயசு குழந்தைய பார்த்தோன்னா தன்னுடைய பெத்த பிள்ளை அப்படிங்கிறதுலாவ காதலனுக்கு யாராவது எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணம் பாருங்கள். எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் தவறாக போயிட்டோம், ஒரு வழி கிடையாது, என்னுடைய பெண்ணையாவது பார்த்தோன்னா நான் ஒழுங்காக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு உண்மையான தாய். ஆனால் இந்த தாய் டீச்சராக வேலை பார்த்துட்டு தன்னோட இதை பண்ணதுனால இப்போ பார்த்தா 2 பேருமே போக்சோ தட்டில் கைது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லாத அன்பு தாய் என்று சொல்லுவாங்க. இப்போ நிறைய இடங்களில் இதே மாதிரி நடந்திருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் கூட தவறான ஒரு குரல் கேட்டு தன்னுடைய வயசு பொண்ணுக்கு மாத்திரையை கொடுத்து பார்த்திங்கன்னா 18 வயசு பொண்ணுக்கு மாத்திரையை கொடுத்து அந்த டிரைவர் தன்னுடைய காதலம் கூட இருக்க வச்சுருக்காங்க. இது தெரிஞ்சு அப்புறம் இதில் சந்தேகம் அடைஞ்சு அவங்க ஏதோ மாத்திரையை கொடுக்குறாங்க. பெரியம்மா வீட்டில் போய் டெஸ்ட் எடுத்தது தான் கர்ப்பமானது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் புகார் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பெற்றதாயே பார்த்திங்கன்னா ஏன் இப்படி செய்கிறாங்க தெரியல. எங்கே இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வெளியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. யாருமே நல்லவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசும்போதே நமக்கு அப்படி இருக்குது. இதெல்லாம் என்ன செய்திகள் சோசியல் மீடியா வர செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அப்படின்னா அந்த வாழ்க்கையை பற்றி நல்லபடியாக இருக்குங்க. எதையுமே யோசிக்காங்க. கெட்ட எண்ணங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு தெரியல. ஏன் இப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு, குழந்தையும் இருக்குது, அப்புறம் எதுக்காக இந்த ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு அப்படின்னு தெரியல. எப்போவுமே கிடைச்ச வாழ்க்கை கூட கணவன் கூட சந்தோஷமாக வாழ பாருங்கள். இந்த மாதிரி தவறான உறவு பண்ணாங்க. இப்போ தவறான ஒரு எண்ணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா கணவர் குழந்தைய இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலில் போட்டாங்க. இப்போ காலத்துக்கும் அவங்க இனிமேல் வெளியிலே வர முடியாது. இது தேவையா? ஒழுங்காக டீச்சர் வேலை பார்த்துட்டு ஒழுங்காக வெளியில் இருந்திருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.